வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதம் கன்னிராசிக்கான பலன். கன்னிராசிக்காரங்க மேக்சிமம் எந்த விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு சிரிப்பை காட்டக்கூடிய ஒரு ஜாதகாதிபதியாக இருப்பாங்க. மேக்சிமம் இவங்க பார்த்தோம்னா எந்த முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும், எந்த விதமான முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும், வெளிப்பட்டு வெளி தோற்றத்தில் இருக்கிறவங்க இல்லை அவங்க சொந்த பந்தங்களாக இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான தீங்கு தொடமும் ஆகாத மாதிரியும், நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்மளால எந்த விதமான சிரமங்களும் வராமல் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த அந்த நல்ல எண்ணங்களுக்கும் என்னமோ தெரியல, நம்ம கடவுள் தொடர்ந்து நம்மளுக்கு பிரச்சனையாக கொடுத்துட்டு இருக்கிறாரு. எந்த விதமான பிரச்சனையும் பார்த்தோம்னா நம்மளுக்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் வெளியில சொல்லி அழுகக்கூடிய ஒரு ராசின்னு சொல்றது கன்னி ராசி கிடையாது. அப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்தோம்னா தன்னுக்குள்ளாரையே போட்டுட்டு எதா இருந்தாலும் தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைவா இருந்தோம். அதை மீறின செயல்பாடுகள், அதை மீறின பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தோம்னா எவ்வளவு விதமான பிரச்சனைகள் நம்ம அனுசரிக்கிறது, எவ்வளவு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு நினைக்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்தோம்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு தகுந்தாற் போலயே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சியான சூழல்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அதில் எதனாச்சும் சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கிறதுக்கான சூழல்கள் உண்டு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சுக்கரன், அந்த சுக்கரன் உங்கள் கேது கூடயே சேர்ந்து உங்களோட ராசியில் நேசம் அடைகிறது. அப்போ எந்த விதமான ஒரு நிலைமையில் எடுத்தாலும் சரி, அதில் எதனாச்சும் ஒரு சிக்கலாகிறது, எந்த முடிவுகள் எடுத்தாலும் குழப்பங்கள் ஏற்படுத்துறது, இல்லை நம்ம எதனாச்சும் ஒரு முடிவுகள் எடுக்கிறப்ப அது சரியா தவறான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்கள் ஏற்படுத்துறது, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, நம்மளால இருக்கிறவங்க பார்த்தோம்னா நம்மளோட பேச்சை கேட்டு வளர்ந்தவங்கலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு மேலே பொசிஷன் போய் நிற்கிறது. அப்போ தொழில்துறையில் பார்த்தோம்னா நம்மளோட ஜூனியர்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு மேலே போய் நிற்கிறதுக்கான சூழல்கள் ஆகிறது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு. சரிங்க, இதை சார்ந்து வெளியில வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளை வெளியில அனுப்புறதுக்கோ இல்லை நம்மளை பார்த்தோம்னா அடுத்த சூழ்நிலை கொண்டுட்டு போகிறதுக்கோ யாரும் தயார் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இருக்கிறது இருக்கணும், அவங்க கூடயே தான் இருக்கணும். அந்த எந்த விதமான முன்னேற்றங்கள் அடையக்கூடாதுன்னு இது எவ்விதத்தில் நியாயம்னு சொல்ல தெரியல. இருந்தாலும் இந்த கன்னிராசிக்காரங்களை பார்த்தோம்னா அவங்க கூட இருக்கிறவங்க தான் வளர்ச்சி அடைவாங்களே தவிர நம்மளுக்கு வளர்ச்சியான விஷயங்களே கிடையாதுன்னு சொல்லுவோம். எந்த விதமான ஒரு தொழில்துறையாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியான பலமாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த கட்ட முயற்சிக்கு போகணும்னாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்தோம்னா சீக்கிரம் செட்டில் பண்ணி விட்டுருவீங்க, அடுத்த கட்ட சூழலுக்கு கொண்டுட்டு போய் விட்டுருவீங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தோம்னா எவ்விதமான நன்மைகள் நடக்கலை. நம்மளுக்கு எதா இருந்தாலும் அடுத்த ஜென்மம்னு ஒன்று வந்தால் நம்மளுக்கு கன்னிராசியாக பிறக்கக்கூடாது, நம்மளுக்கு இந்த பிரச்சனையில பார்த்தோம்னா என்னைக்கு நம்ம தீர்வு அடைய போகுது, அப்போ எவ்வளவுதான் பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு எதாவது நல்லது நடக்கலையே அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாத காலகட்டங்கள்ல இருந்து ஒரு மாற்றம் அடையுதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாள் உங்களுக்கு 8ல் இருக்கிற குரு, அந்த குரு பார்த்தோம்னா ஏற்கனவே அவர் 8ல் மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் பார்த்தோம்னா வக்ராகதிலையும் உட்கார்ந்து இருந்தார். அப்ப அந்த வக்ரத்தில் இருக்கிற குரு பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்விதமான நன்மையும் கொடுக்கல, ஒரு பலமான ஒரு விஷயங்களும் செய்து கொடுக்கல, சாதகமான பலன்கள் இல்லை, எல்லாம் பாதகமான நிலைமையாவே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஒரு வருமான ரீதியாகவும் நம்மளுக்கு எவ்விதமான ஒரு பலமும் அடையலை, இல்லை ஏதாச்சும் ஒரு செலவினங்கள் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கண்டினியூஸா செலவினங்கள் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றது. இந்த மாதிரி பாவக ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாகவே கொடுத்துட்டு இருந்திருக்கு. அதுக்கான பிரச்சனை ரெசல்யூஷன் ஆகி வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகளும் இதுக்கு மேலே தான் உண்டு. அதே மாதிரியே நம்மளுக்கு ராசியில உட்கார்ந்துருக்கிற கேது பகவான்ல இருந்து அவங்க கூட இருந்த சுக்கிரனும் பயிற்சியாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவரு பார்த்தோம்னா இன்னைக்கு நல்ல விதமான பலத்துல 2ஆம் இட குடும்பஸ்தான பலத்துல ஆட்சி பலத்தை உட்கார்ந்துருக்கனால அதுல இருந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு பொசிஷனுக்கோ ஒரு வலிமைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஆகட்டும் சரி, அது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு வளம் உண்டு. அதுக்கு தகுந்தாற் போலயே ஒரு ஜாதகாதிபதிக்கு 6, 8, 12 எந்த கிரகங்களும் மறைஞ்சிருந்தோமோ பலம் தான் சொல்லணும். உங்களோட ராசிக்கு உங்களோட ராசி அதிபதியான புதன் வக்ராகத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த வக்ரத்துல உட்கார்ந்துருக்கிற புதன் ஒரு என்னைக்குமே ஒரு தலையெழுத்தை குறிக்கக்கூடிய ஒரு பலம்னு சொல்லணும். ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சொல்லலாம், ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயங்கள் யோசிக்கிறதாகட்டும் சரி, அது புதன் பகவானை தான் சொல்லுவான். அந்த புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு 4ல் உட்காந்துருக்காங்க. எவ்வித மாதத்துல 4ல் உட்காந்துருந்து அவர் வக்ராகதியில உட்காந்துருக்கணும். நம்ம எவ்விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அதுல பார்த்தோம்னா ஒரு தடங்கள் ஏற்படுத்துறது, இல்லை நம்ம எதனாச்சும் ஒரு ஞானக்காரகத்தமாக நம்ம யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கே ஒரு பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு எடுத்த கோத்தன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ராசி கன்னிராசி கிடையாது. இப்போ எந்த முயற்சிகள் எடுக்கனாலும் அது தீர விசாரிச்சு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ராசியில யாருன்னு கேட்டீங்கன்னா முதல் ராசியா நம்ம கன்னிராசியை சொல்லலாம். அப்போ அந்த ராசி அதிபதி பார்த்தோம்னா ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு பல பேர்த்தோட நாலேஜ் கேதர் பண்ணி இது சரியா இருக்குமா சரியா இருக்காதான ஒரு பெரியவங்களோட ஒப்பீனியனோட
இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க டிசிஷன் மேக் பண்ணுறவங்க அது வந்து பார்த்தோம்னா சரியா இருக்குமா சரியா இருக்காதான்னு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணாமல் இவங்க வந்து எவ்விதமான முயற்சிகளும் எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த விதமான முயற்சிகள் எடுத்தும் எதனாச்சும் ஒரு சிக்கலோ இடையூறோ கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கொடுத்த ஐடியா வந்து பார்த்தோம்னா செல்லுபடி ஆகாமல், இல்லை நம்ம கொடுத்த ஒரு நாலேஜ் நம்மளோட நாலேஜில் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் குறை சொல்றதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணுறது, இல்லை படிப்பு இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஞாபக மருதியோ, இல்லை இந்த மாதிரி நேரகாலத்தில் நமக்கு படிக்க முடியாத ஏதாச்சும் திடீர் விதமான சிரமங்கள் கொடுக்கறது, இப்போ படித்தது ஏதாச்சும் எக்ஸாம் சமயத்தில் மறந்து போகிறது, இந்த மாதிரி சூழல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அப்போ அதை தாண்டி இந்த விதமான பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து பார்த்தோம்னா இந்த குருவோட வக்ர நிவர்த்தி வந்து நம்மளுக்கு பலம் கொடுக்குற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்க ராசிக்கு சனி, அந்த சனி வந்து 6ல் உட்காந்துருக்குறாங்க. 6ல் உட்காந்துருக்காங்க. அவர்னால நம்மளுக்கு எவ்விதமான பாதகமும் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சுபகிரகங்களான சனி வந்து பார்த்தோம்னா அவர் மறைஞ்சிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஆனா அவர் அங்கிருந்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பாதக ரீதியான வலிமை கொடுக்க மாட்டார். இப்போ அந்த ரீதியான பாதகம் பிரச்சனைகள் சிரமங்கள் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு கன்னிராசிக்கு வந்து பார்த்தோம்னா மேக்சிமமா ஒரு 70% நம்மளுக்கு பலமா இருந்தாலும் ஒரு 20% பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம நாலேஜ் ரீதியாக எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறது, குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு விதம், அதுக்கான ஃபுல் செக்யூரும் சப்போர்ட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொருத்தவங்களோட முயற்சினால நம்ம பின்னாடி செயல்படுத்துறது பலம். அதுக்குவே வந்து பார்த்தோம்னா முற்றிலும் வந்து பார்த்தோம்னா முன்னாடி அவங்க நிறுத்திட்டு இன்னைக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு வச்சு பார்ட்னர்ஷிப் சார்ந்து ஒரு தொழில் செய்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து பார்த்தோம்னா கூட உங்களால வந்து பார்த்தோம்னா அவங்க வளர்ச்சி அடைவாங்க, ஆனா உங்களுக்கு எவ்விதமான வளர்ச்சியும் கிடையாது. உதாரணத்துக்கு எனக்கு என்னோட கஸ்டமர் ஒருத்தங்க நல்ல நாலேஜ்டு பர்சன், அதே கன்னிராசிக்காரரு, அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு தொழிலுக்கு வந்து அவரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கை, அவர் வந்து பார்த்தோம்னா நம்ம பொது பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிடுறாரு. அந்த ஆவனா இவருக்கு வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக எந்த விதமான பலமும் கிடையாது. அப்போ இவங்களை ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் எனக்கு ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொல்கிறாங்க. அந்த ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொன்னோன்னே இவரும் ஓகே ஏதோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் அதில் எவ்விதமான டாக்குமெண்டேஷனோ இல்லை எழுத்துப்பூர்வமான எந்த விதமான ஒரு பலிதமும் கிடையாது. ஜென்ரலாக வாய் வார்த்தையில் பேசிக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க, அவரோட தொழில வளர்ச்சி அவரோட நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க, கேதர் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில வந்து பார்த்தோம்னா உன்னால எனக்கு எந்த விதமான பலனும் கிடையாது, மாச சம்பளம் என்னமோ அதை மட்டும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விளக்கிட்டாங்க. அப்ப இது மாதிரி நிலைமைகள் தாங்க அதிகமான பிரச்சனைகள் இந்த கன்னிராசிக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். அப்ப எந்த விதமான முயற்சிகள் இருந்தாலும் பலம் இருந்தாலும் நம்மளோட நாலேஜ் பயன்படுத்திக்கிறாங்கன்னாலும் டாக்குமெண்ட் வைஸோ இல்லை நம்மளுக்கு சோர்ஸ் வைஸோ நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுங்கிறது தாங்க பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா மிச்ச ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சில ராசிக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்தோம்னா சிற ராசிக்காரங்க சிற லக்னாதிபதினு சொல்லுவாங்க. அவங்களோட ராசி அதிபதி வந்து பார்த்தோம்னா எந்த முயற்சிகள் எடுக்கணும்னா அவங்க போல்டா தெளிவா பக்குவமா இல்லை பேசியாச்சும் அதை வந்து வாங்கிக்கிறதுக்கான திறமைகள் உண்டு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதான் மனிதாவமானம்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த மனிதாவமானத்தினால நம்ம பொழைச்சிட்டு போறாங்க, இதனால நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்குன்னு கிடைக்கிறது கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அனுசரணைப்பா போகிறதுனால என்னன்னா நம்மளால எல்லாரும் பயனடைகிறாங்க. ஆனா அவங்களால நம்மளுக்கு எதுவான பயனும் கிடையாதுங்க. ஏமாற்றங்கள் தான் மிஞ்சதுன்னு சொல்லுவேன். அந்த ஏமாற்றங்கள் ரீதியான பலத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிற கேது உங்களோட ராசி அதிபதியில. அப்ப அந்த ராசி அதிபதியில உட்கார்ந்துருக்கிற கேது பகவான் இந்த குழப்பத்தை உற்பத்தி பண்றதுக்கும் நம்ம அடுத்த கட்ட முயற்சிக்கு ஏற்படுத்துறதுக்கான ஒரு தாமதத்தை கொடுக்கறதும் இது ரீதியான பாதகத்தை செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பலன்கள் செய்தாலும் எவ்விதமான மாற்றங்கள் செய்தாலும் அதுல எதனாச்சும் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் முயற்சிகள் செய்தாலும் அதுக்கான பலன்கள் இல்லாம இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்டே வந்து என்ன சொல்றேன்னா இதுக்கு செக்யூர் படுத்திக்கங்க. எந்த பிஸ்னஸ் செய்யறமா இருந்தாலும் சரி, எந்த தொழில்கள் செய்யறமா இருந்தாலும் சரி, ஒரு ஜாபுக்கே போற மாதிரி இருந்தாலும் சரி கான்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. அந்த கான்ட்ராக்ட் பண்றதுனால வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நல்ல விதமான சூழ்நிலை அமையறதுக்கான வாய்ப்போ பொசிஷன்ல போய் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட நாலேஜை அடுத்தவங்க தேவையில்லாம பயன்படுத்துறாங்கன்னு சொல்றப்ப அதை நீங்க வந்து சரியா தவறான ஆர்கியூமெண்ட் பண்ணி சாதிக்கக்கூடிய ராசிகளும் கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகுது, நம்மளால வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மேக்சிமம் ஷேர் பண்றதை நிறுத்திக்கங்க. அந்த ஷேர் பண்றதுனாலயே அவங்க வந்து பெனிஃபிட் அடைவாங்களே தவிர உங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உங்க நாலேஜால இன்னொருத்தர் முன்னேறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா பின்னிலைவுகளை ஏற்படுத்துது. இதே வெளியில இருக்கிறவங்க டெவலப் ஆனதுனால பிரச்சனை இல்லைங்க, உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு மேல வந்து உட்கார்றப்ப அதனோட விஷயங்கள் தாங்கிக்க முடியாது, அதை உங்களால சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாதுங்கிற சூழலுக்கு வந்து உட்கார்ந்துருவீங்க. அந்த மாதிரி உட்கார்றப்ப வந்து பார்த்தோம்னா எவ்விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சூழ்நிலைகள் வந்தாலும்
இந்த குழப்பத்தை மிக்கிற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. அந்த குழப்பங்கள் இல்லாம வெளியில வரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். அந்த தெளிவா இருந்துட்டாவே இந்த விதமான நேர காலங்கள், இந்த மார்கழி மாத காலகட்டங்கள் நம்மளுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் அமைஞ்சு படிக்கிற பசங்களுக்கு நாலேஜ் பர்சன் அப்படின்னு சொல்றப்ப இந்த கேது உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தோம்னா படிச்சு எழுதுறதை விட ஒரு தியரட்டிக்கலான விஷயங்களை மக்கப் பண்ணிட்டு எழுதுறதை விட நான் படிச்சுட்டு என்ன ஏதோ அதை மக்கப் பண்ணிட்டு நான் உடனே அப்படியே ஒப்பிச்சிருவேன், அப்படியே வாமிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேண்டாம். அதுவே வந்து தியரட்டிக்கலா அது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிச்சு எழுதி பாருங்க. அதை நம்ம வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் வைஸா கீ வைஸா நீங்க என்ன வேணாலும் எழுதலாம், படிக்கிற பசங்களுக்கு சொல்றோம். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இதை ஃபாலோ பண்ற விஷயங்கள் அதே விஷயம் தான், படிக்கிறதே தான். ஆனா அதுவே வந்து பார்த்தோம்னா 2 விதமா ஷஃபல் பண்ணி படிக்கலாம். அந்த மாதிரி படிச்சு எழுதுறப்ப வந்து பார்த்தோம்னா எவ்விதமான மருதியும் ஏற்படாது. அப்போ அந்த எக்ஸாம்ஸ் வைஸ் நீங்கள் நல்லா செக்யூர் பண்ணலாம், மார்க் ரீதியாக நல்ல விதமான மார்க் வாங்கலாம். இப்போ அந்த மாதிரி படிக்கிறதாங்க இந்த மாதிரி டயத்துக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்கும். அதே வயதானவங்க காலகட்டங்களில் இருக்கிறவங்க, இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா மருத்துவ ரீதியான செலவினங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாத்திரை மெடிசன்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டு. இதுக்கான மாற்றங்கள் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தாங்க. இந்த குரு பயிற்சி இந்த வருட காலகட்டங்கள் இல்லை, இந்த மார்கழி மாசத்துல இல்லை. அந்த மார்கழி மாசத்தை முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா 2024 வருகிற 2024 மே மாசத்துக்கு மேல குரு பயிற்சி ஆகிறாருங்க. அந்த குரு பயிற்சி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 5ஆம் இட பார்வையா, மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்து அவர் 5ஆம் இட பார்வையா உங்களோட ராசியை பார்க்கறதுனால அன்னைக்கு வந்து நல்ல விதமான மாற்றங்கள் அமைஞ்சு உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்கள் வந்தாலும் அதில் வந்து ஆன்மீக ரீதியாக இன்வால்வ் பண்ணி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி ரெஸ்கியூ பண்ணக்கூடிய விஷயத்த அந்த குரு பகவான் செய்துவார். அப்போ அன்னைக்கு ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து கோயில் குளங்களுக்கு போகிறதாகட்டும் சரி, குடும்பத்தில் பிள்ளைகள் ரீதியாக நல்ல விதமான பாக்கியங்கள் அமையறதுல இருந்து சரி, எல்லா விதமான பழிகளும் அமையும். அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம உடல் ரீதியான வலிமையும் கொஞ்சம் செக்யூர் படுத்திக்கிறது, கொஞ்சம் பார்த்துக்கிறது. எது விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அதை வந்து பெரிய குழப்பங்களை ஏற்படுத்திக்காம மைண்டுக்கு கொண்டுட்டு போகாம ரொம்ப ஜாக்கிரதையா பொறுமையா இருங்க. நல்ல விதமா இந்த மார்கழி மாதம் அமையறதுக்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிட்டு இந்த மாத காலகட்டங்கள் நல்ல விதமா முடியறதுக்கு என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.